ஹாய். ஒரு சில விஷயங்கள்லாம் ஒரு பயங்கரமான கிரைம்லாம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல தான் நடக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் மாலுக்குள்ளார போகிறது, கன் எடுத்து போய் கண்ட மேனிக்கு சொல்கிறது, பல பேரை சாகடிக்கிறது. அதே மாதிரி ஸ்கூலுக்குள்ளார போகிறது, ஸ்கூலுக்குள்ளார கன் எடுத்து போய் சாகடிக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நிறையவே யூஎஸ்ல தான் கேள்விப்பட்டிருப்போம். பட் இதே மாதிரி ஒரு விஷயம் நேற்று சிட்னி, ஆஸ்திரேலியாவில் இருக்க சிட்னியில் நடந்திருக்கு. சிட்னியில் பாண்டி ஜங்ஷன் சொல்லி ஒரு இடத்துல இருக்கிற ஷாப்பிங் சென்டர், ஷாப்பிங் மால், அதுல நடந்த சம்பவம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நேற்று மதியம் 3:20 வாக்குல ஒருத்தன் கத்தி எடுத்துன்னு உள்ளார போறான். அந்த ஷாப்பிங் மால்குள்ளார போயிட்டு பாக்குறவங்களெல்லாம் வெட்டுறான். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 30 பேரை படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேரை இறந்து போயிட்டாங்க. அதுல 5 லேடிஸ், ஒரு பையன் அதுல இறந்து போனவங்க. அதுவும் இல்லாம ஒரு 9 மாத குழந்தைய அவன் அட்டாக் பண்ற சமயத்துல அந்த அம்மா, அந்த குழந்தையோட அம்மா தன் குழந்தைய காப்பாற்றும் முயற்சியில உயிரிழந்திருக்காங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சுதார்சன ஹவுஸ் ஷாப் ஓனர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த ஜெனரல் பப்ளிக், பேனிக்கா இருக்க ஜெனரல் பப்ளிக் எல்லாருமே தங்களோட கடைக்குள்ள அழைச்சிட்டு போயிட்டு லாக் பண்ணிட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக லாக் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி பல கடைகள்ல அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. இவன் இருந்தாலுமே ஓயிற மாதிரி இல்ல, பார்த்தா எல்லாருமே வெட்டின்னு இருக்கான். அந்த சமயத்துல ஒரு இளைஞன் அவனுக்கு அகைன்ஸ்டா ட்ரை பண்ணியிருக்கான் ஜனங்களை காப்பாற்றுறதுக்கு. அதுவுமே அவனால ஒன்றும் பண்ண முடியாதனால அவன் திரும்பி அதே மாதிரி தன்னோட வேலையை பார்த்துன்னு இருக்கான். கிடைக்கிறவங்களை குத்துறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்கான். அந்த சமயத்துல அங்க டியூட்டியில இருந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர், லேடி இன்ஸ்பெக்டர், அவனை ஷூட் பண்றாங்க. ஷூட் பண்ணி அவன் இறந்து போயிட்டான். ஸோ இந்த சம்பவம் தான் நேற்று பாண்டியில நடந்திருக்கு. இந்த சம்பவத்துக்கு அம்மா போலீஸ் தங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா 9 பேரை அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த 9ல் 3 பேர் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்கன்ற மாதிரி தான் விஷயங்கள் வருது. அவன் அட்டாக் பண்ண அந்த குழந்தை மைனர் சர்ஜரிஸ், மேஜர் சர்ஜரிஸ்க்கு அப்புறமா குழந்தை சேஃபாக இருக்காங்க. பட் அந்த தாய் இறந்து போயிட்டாங்க. இன்வெஸ்டிகேஷன் மேலுமே பலப்படுத்திய சிட்னி போலீஸ் ஸோ எல்லாமே ரிவீல் பண்ணியிருக்காங்க. கொலைகாரன் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. இறந்து போன 6 பேர்ல 5 பேர் யாருன்னு ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவனை ஷூட் பண்ண இன்ஸ்பெக்டர் பேரையுமே இப்ப ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் எந்த லெவல்ல போகுதுன்றது பார்க்கலாம் வாங்க. குழந்தைய காப்பாத்தி தன் உயிரை விட்ட தாய் பேர் ஆஷ்லே குட். ஆஷ்லே குட் கெரி குட்ன்றவரோட பொண்ணு. கெரி குட் ஏஎஃப்எல் பிளேயர், ரொம்ப ஃபெமிலியரான பிளேயர். அவரோட பொண்ணு தான் இவங்க. 38 வயசு மதிக்கத்தக்க இவங்க தன் குழந்தைய காப்பாற்றுற போராட்டத்துல சிவியர் இன்ஜுரி ஆயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து போற வழியில உயிர் இறந்து போயிட்டாங்க. ரெண்டாவது யாருன்னு பாத்தீங்கன்னா டான்ன்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு 25 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண். அவங்க பாவம் அடுத்த மாதம் அவங்களுக்கு திருமணம் ஆகிறதா, தன்னோட பாய் ஃப்ரெண்ட், நீண்ட நாள் பாய் ஃப்ரெண்டோட திருமணம் நடக்கிறதா இருந்தது. அவங்க 2ஆவதா உயிர் விட்டுருக்காங்க. 3ஆவதா யாருன்னு பாத்தீங்கன்னா தாஹிர் சொல்லிட்டு ஒரு பாகிஸ்தான் ரெஃப்யூஜி. அவன் பாவம் நேற்று தான் போய் அங்க டியூட்டிக்கே போயிருக்கான். செக்யூரிட்டி ஜாபுக்காக அந்த ஷாப்பிங் மால்ல நேற்று போய் ஜாயின் பண்ணியிருக்கான். அவன் கட்ட நேரம் நேத்தே இறந்து போயிட்டான். எங்கன்னு சொல்லி 3ஆவது லேடி, அவங்க யார் பாத்தீங்கன்னா 2 குழந்தைக்கு தாய். அவங்க ஆர்கிடெக்ட். அவங்களுமே நேற்று இந்த குத்துன சம்பவத்துல இறந்து போனவங்க. டார்ச்சியான்னு சொல்லி லாஸ்டா ஒரு 5ஆவதா ஒருத்தவங்களை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க டார்ச்சியா ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுமே ஒரு விக்டிம். இறந்து போனதுல அவங்க ஒரு விக்டிம். அவனை சுட்ட அவங்க பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா எமி ஸ்காட். அவங்க இன்ஸ்பெக்டர். அவங்க எதர்ச்சியா அங்க டியூட்டிக்காக தான் போயிருக்காங்க. ஸோ அந்த சமயத்துல தான் இவன் பண்ணிட்டு இருக்க அட்டகாசத்தை ஸ்டாப் பண்றதுக்காக அவனை ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த ஷூட் அவுட்ல அவன் இறந்து போயிட்டான். கொலை பண்ணவனை ஜோயல் கவுச்சின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் சிட்னிக்கு வந்திருக்கான். குயின்ஸ்லாண்ட்ல இருந்து சிட்னிக்கு வந்திருக்கான். அவனோட மென்டல் ஸ்டெபிலிட்டியை பத்தி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல பண்ணிட்டு இருக்காங்க. குயின்ஸ்லாண்ட்ல அவனை பத்தி என்கொயரி பண்ணும்போது அவன் சம்பவம் இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள் தான். அவனுக்கு எந்த ஒரு கிரைம் ரெக்கார்டுமே இல்லை இது வரைக்குமே. பட் இருந்தாலுமே அவன் மென்டல் ஸ்டெபிலிட்டி, அவனுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குன்றத மேலும் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க போலீஸ்காரங்க. எதுக்காக பண்ணா, ஏன் பண்ணான்றது இது வரைக்குமே ஒன்றும் தெரியாம இருக்கு. அதோட இன்வெஸ்டிகேஷன் தான் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கொடூர செயலை செய்யறதுக்கு அவன் எதுக்காக இது பண்ணா ஏதுன்றது இன்னும் கேள்விக்குறியாதான் இருக்கு. ஸோ இனிமேல் போக போக இனி ஃபர்தர் இருக்கிற இன்வெஸ்டிகேஷன்ஸ்ல நம்மளுக்கு ஒன்னொன்னா ரிவீல் ஆக வரும். ஏன் பண்ணா, எதுக்கு பண்ணா, என்னன்றது மைட் பி தெரிய போகும். இனிமேல் வர போற இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு தெரிய வரும். ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு, ரொம்ப ஹாரிஃபைங்கா இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்படும் போது நம்மளுக்கே உடம்புலாம் நடுங்குது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எப்படி பண்றாங்க, ஏன் பண்றாங்கன்னு ஒன்றும் தெரியல. அவனுக்குமே என்ன பிரச்சனைன்னு தெரியல. பட் இனிமேல் போக போக இன்வெஸ்டிகேஷன்ல நம்மளுக்கு என்னன்னு தெரியும். தேங்க்யூ.